வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வாழ்த்துக்கள். ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவாராக, வழிநடத்துவாராக. ஆவலோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 4 நாட்களிலும் நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி ஆசையாய் அனுபவிக்கும், பயன்படுத்தும் கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அளவில்லாத ஆண்டவருடைய கிருபை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை குறித்து 3 நிலைகளிலே நாம் தியானித்தோம். முதலாவது, கிருபை நமக்கு தெய்வீக மனநிலையை கொடுக்கின்றது. இரண்டாவது, கிருபை நமக்கு தேவையான பலனை கொடுக்கின்றது. மூன்றாவது, கிருபை நம்மை அனுதினமும் செயல்பட வைக்கின்றது. கிரேஸ் கிவ்ஸ் டிவைன் ஆட்டிடியூட். கிரேஸ் கிவ்ஸ் டைனமிக் பவர். கிரேஸ் கிவ்ஸ் டெய்லி எனேபிளிங். கிருபையின் மூலமாக பல காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கிருபை மிகவும் அவசியமானது என்பதையும் புரிந்து கொண்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையின் மூலமாக பல அனுபவங்களை எழுதின பவுல் தொடர்ந்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகின்றார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என எழுதுகின்றார். ஆம், கிருபையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் 6வது வசனங்களிலும் பவுல் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவத்திற்கு மரித்துவிட்டோம். இனி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. பரிசுத்தமாக இயேசுவை போல வாழ அழைக்கப்படுகிறோம். கிருபை திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் அல்ல. ஒரு சிறு குழந்தை சகதியில் விளையாடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அம்மா அந்த குழந்தையை எடுத்து அருகில் உள்ள குழாயை திறந்து தண்ணீரால் கழுவி விடுகிறார்கள். குழாயில் எப்போதும் தண்ணீர் வருகிறது என்பதற்காக கழுவிக்கொள்ளலாம் என்று அந்த குழந்தை மறுபடியும் மறுபடியும் அந்த சகதியில் விழலாமா? அன்பானவர்களே, கிருபை நாம் வளர விழுகின்ற போது எழுந்து நடக்க அருளப்பட்டுள்ளது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் ஒருவனும் கடவுளுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க நினைவூட்டப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த கிருபையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தை நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கை கொடுத்து விழாமல் இருக்க உதவி செய்கின்றோம். வளர்ந்த பிள்ளைக்கு இந்த விதமான உதவிகள் தேவையில்லை. நாம் கிறிஸ்துவில் வளர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்தெந்த நிலையில் கிருபை நமக்கு தேவையோ அந்தந்த நிலையில், வேளையில் அவரின் கிருபை நம்மை தாங்கி பிடித்து கொள்ளும். நம் பலவீனங்களின் மத்தியிலும் எப்போதும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற உணர்வை, நிச்சயத்தை இந்த கிருபை நமக்கு கொடுக்கின்றது. ஒரு முறை புகழ்பெற்ற ஊழியக்காரராகிய டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களிடம் இவ்விதமாய் கேள்வி கேட்டார்கள். ஐயா, நீங்கள் சிறப்பான ஊழியத்தை செய்திருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே, பில்லி கிரகாம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? பில்லி கிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னார், லார்ட், கிவ் மீ யுவர் கிரேஸ். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்று பதில் சொன்னாராம். ஆம், நம்முடைய நிலைமையை உணர்ந்து முன்னேறுவதற்காக கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிருபையை அனுபவிப்போம், சரியாக புரிந்து கொள்வோம்,
தவறாக பயன்படுத்தாமல் இருப்போம். அன்பானவர்களே, 5 நாட்களிலும் கிருபையை குறித்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 5 நாள் வீடியோ செய்தியையும் பாருங்கள். பார்க்காதவர்கள் 5 நாள் செய்தியையும் பார்த்தால் அது உங்களுக்கு பிரோஜனமாய் இருக்கும். கிருபை உங்களை காத்து கொள்வதாக. ஒவ்வொரு காலையிலும் கிருபைகளை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.